بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. இந்த மொபைல் ஃபோனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபோன் எதற்கு பேச வேண்டும்? ஒரு அவசரம், ஆபத்து, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 108 கூப்பிடுறதுக்கு செல்ஃபோன் பண்ணால் பரவாயில்லை. ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அதீதமாய் அசிங்கமாக பேசிக்கொள்வதற்கு ரகசிய கருவியாய் இது பயன்படுவதை எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்கள்? 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கம்ப்யூட்டரில் வருகிற பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நெப்போலியனை பற்றி சொல்லித்தாருங்கள், மாவீரர்களை பற்றி சொல்லித்தாருங்கள். அரசாட்சி நடத்திய நமக்கே பல பேருக்கு தெரியாது. இந்த முகலாய ஆட்சி நடந்ததே பாபரிலே இருந்து, பாபருக்கு பிறகு உமாயூனுக்கு பிறகு ஷெர்ஷாவுக்கு பிறகு அவருடைய மறுபடியும் உமாயூனுக்கு பிறகு அவருடைய மகன் அக்பருக்கு பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீருக்கு பிறகு அவருடைய மகன் ஷாஜகானுக்கு பிறகு அவுரங்கசீப் என்று ஆண்டார்களே. அந்த ஆட்சி முறையை பற்றி பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் சும்மா நேம் லிஸ்ட்டு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னாருக்கு பிறகு இன்னார் வந்தார். இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை அக்பர் எடுத்தார். மீண்டும் அதை அவுரங்கசீப் கொடுத்தார். அவர்கள் நல்லா ஆண்டார்கள். நூர்ஜஹானை கல்யாணம் செய்து கொண்டார் ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஷாஜகான் மும்தாஜை காதலித்தார், கல்யாணம் செய்து கொண்டார். அந்த அம்மா இறந்து போன உடனே தாஜ்மஹாலை கட்டி வைத்து விட்டு பார்த்துக்கொண்டே இருந்து செத்து போய் விட்டார் என்று இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்களுடைய ஆட்சி முறைகளிலே நடந்த சிறப்புகளை யாரும் பாட புஸ்தகத்தில் சொல்லித்தரதில்லை. தேடி பிடித்து முகலாய மன்னர்களுடைய ஆட்சி முறைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கதையாய் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். அவர்களுக்குள்ளே வீரம் வரும், அறிவு பெருக்கெடுக்கும், ஆற்றல் பெருக்கெடுக்கும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அதனால்தான் மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உமர் ரலியல்லாஹு ராஜ்யம் இந்தியாவுக்கு பொருந்தும் என்று சொன்னார். மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது உமரை பற்றி, அந்த கலிஃபாவை பற்றிய குழந்தைகளுக்கு கதைகளை சொன்னீர்களா நீங்கள்? வரலாற்று விஷயங்களே அதுபோல பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிஷா ரலியை பற்றி சொல்லித்தர வேண்டாமா குழந்தைகளுக்கு? ருமையா பற்றி சொல்லித்தர வேண்டாமா? முதலாக உயிர் பலி கொடுத்து இஸ்லாத்திற்காக உயிர் பலியான அந்த பெண்மணியை பற்றி, சுமையா பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுட்டு வேண்டாத சினிமா காட்சிகளை பற்றியும், ஒரு கம்பிக்கு விளம்பரமா, கிஸ்கால் கம்பி, அதுக்கு ஒரு அம்மா ரெட்டை வேட்டம், 2 தோற்றத்தில் கிஸ் 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 கிஸ்கால் கம்பி. மறந்துடாதீங்க மச்சான், உனக்கு எல்லாரும் மச்சானா, 64 வயசான நானும் மச்சானா, என்னையும் கூப்பிட்டு மச்சான் மறந்துடாதீங்க மச்சான்னு குலுக்குறாளே. அந்த டிவி போட்டியை உடைக்கணும்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? இதை தடை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோடிக்கணக்கான பேர் கையெழுத்து போட்டு இதை தடை செய்ய வேண்டாமா அந்த விளம்பரத்தை? இதையெல்லாம் பிள்ளைகளை பார்க்க விட்டுட்டு அப்புறம் என் பிள்ளை கெட்டுப்புட்டானேன்னு நட்டுக்கிட்டீங்கன்னா யார் என்ன பண்ணுறது? புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கடுமையாக நான் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள். ஆத்திரத்தில் தான் பேசுகிறேன். இஸ்லாமிய குடும்பங்களிலே இதையெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். செல்லில் எடுத்து பார்த்தா அந்த பாடல்கள் ஒரு பாட்டாவது நல்லா இருக்கா? தடை செய்யப்பட்டிருக்கிறதே இசைக்கருவிகளின் பாடல்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னமோ பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், 11 வயசுலேருந்து 14 வயது வரை புறச்சூழ்நிலையாலே பிள்ளைகள் கெட்டுப்போகாமல் பாதுகாத்தால் ஒழிய அந்த பிள்ளைகள் டீனேஜில் நீங்கள் காப்பாற்றவே முடியாது. இப்பொழுது அடுத்தது 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நீங்கள் புறச்சூழ்நிலையின் பாதிப்பிலே இருந்த அந்த பிள்ளையை, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ காப்பாற்றி விட்டீர்கள் என்றால் பயப்படவே வேண்டியதில்லை. 12, அதாவது 11 வயசுலேருந்து 14 வயசு சொன்னேனே, 15, 16 2 வருடங்களிலும் எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைகளுக்கு வராது.
17 வயதில் மறுபடியும் தொல்லை ஆரம்பிக்கும். இப்பொழுது எதையெல்லாம் அவர்கள் 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் பார்த்து ரசித்தார்களோ, எதையெல்லாம் அவர்கள் பார்த்து வியந்தார்களோ, எதையெல்லாம் பார்த்து அதிசயித்தார்களோ, ஆச்சரியப்பட்டார்களோ, எதையெல்லாம் கனவு கண்டார்களோ, அந்த தவறுகளின் பக்கம் நேரடியாக செயல்பட போகிற பருவம்தான் 17 வயசுலேருந்து 21 வயசு. என் பிள்ளை நல்லா படிக்குது, ஆனால் என்னமோ தெரியல செல்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் படிக்குது, அதில் என்னமோ சொருவி பாட்டு கேட்டுக்கிட்டே தான் படிக்குது, அது எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்குதுன்னு பெருமையாக பக்கத்து வீட்டு அத்தாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஒன்று அந்த செல்ஃபோனை பிடுங்கி கிணத்துல போடுங்க, குப்பையில் போடுங்க, அல்லது அந்த செல்ஃபோன் பயன்பாட்டை குறைப்பதற்காவது அல்லது தவிர்ப்பதற்காவது அல்லது நிச்சயமாக கண்காணிப்பதற்காவது முயற்சி செய்யுங்கள். ஏன்னா 14 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் வியந்த விஷயங்கள், இச்சை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற அந்த குழந்தையின் மனம் 17 வயசில் இருந்து, இன்னும் சில குழந்தைகளுக்கு 16 வயசில் இருந்தே நேரடியாக இறங்கி பார்த்து விடுவது என்ற சூழலுக்கு அந்த பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். 17 வயசுலேருந்து 21 வயது வரை கவனியுங்கள். முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்லிக்கொண்டே வந்து இங்கே முடிக்கிறேன். அந்த 3 வயசுலேருந்து 7 வயது வரை அன்பு மட்டும் காட்டுங்கள், வீட்டுக்குள் சச்சரவான சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். 11 வயதிலே இருந்து 14 வயது வரை அந்த குழந்தைகள் புறச்சூழ்நிலையிலே பாதிக்கப்படாமல் அது பார்க்க வேண்டியதை, கேட்க வேண்டியதை, நுகர வேண்டியதை, அது சிந்திக்க வேண்டியதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி உங்கள் கண்காணிப்பில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த 17 வயசுலே இருந்து 21 வயது வரை கண்டித்தும் தண்டித்தும் வளர்க்க வேண்டிய காலம் அது. ஒரு தவறு தொடங்கிவிட்டது அந்த குழந்தையின் வாழ்க்கையில், யாரோ ஒரு பையன்கிட்ட இது ஃபோன் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தகவல் வந்தது என்றால் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். பிள்ளை சிகரெட்டு குடிக்கிறதுக்கோ அல்லது தண்ணி அடிக்கிறதுக்கோ அந்த கூட்டத்திலேயோ போய் சேர்ந்திருக்கிறான் என்றாலோ, பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற படங்கள் இடங்கள் பார்க்கறது போகிறது, காதல் கடிதம் கத்திரிக்காய் கடிதம் எழுதுறது இப்படி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீர்கள், ஒத்தி போடாதீர்கள். கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று நீங்கள் நினைப்பதற்குள் அது சேற்றுக்குள்ளே சகதிக்குள்ளே இழுத்து கொண்டு போய்விடும். உங்களுக்கு தெரிய வந்த உடனே பிள்ளை சிகரெட்டு குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னு உங்களுக்கு தெரிய வந்தது என்றால், பெண் யாரோ ஒரு ஆணோடு பேசுவதற்கோ அல்லது பழகுவதற்கோ முயற்சிக்கிறாள் என்று தெரிய வந்து விட்டால் உடனே நடவடிக்கை எடுங்கள். கண்டிப்பது மட்டுமல்ல, தண்டிக்கவும் செய்யுங்கள். 11 வயதிலிருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிக்கலாம். ஆனால் 17 வயதிலிருந்து 21 வயசு வரை தண்டிப்பீர்கள் என்ற பயம் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பதல்ல, தண்டிக்கவே செய்ய வேண்டும். எப்படி தண்டிப்பது என்று இஸ்லாமிய முறைப்படி சொல்லுகிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். தண்டிப்பது என்றால் மனோதத்துவ ரீதியாகவும் இஸ்லாமிய ரீதியாகவும் தண்டிப்பது என்றால், தாய்க்கு இந்த தகவல் தெரிந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையை பற்றி, ஆண் பிள்ளையை பற்றி, தாய்க்கு ஆண் பிள்ளையை பற்றி ஏதோ ஒரு தவறான தகவல் கிடைத்து விட்டது, தவறு செய்கிறான் அப்படின்னு தெரிந்து விட்டது என்றால், தொடக்கத்திலேயே அந்த பிள்ளையை தாய் பிடித்து, அல்லது தந்தைக்கு தெரிந்தாலும் அவரும் தாய்கிட்ட தான் சொல்ல வேண்டும். தாய்க்கு தெரிந்தாலும் சரி, ஆண் பிள்ளையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கேன், கவனியுங்கள். ஆண் பிள்ளை 17 வயதிலிருந்து 21 வயது வரையில் ஏதாவது ஒரு தவறான நிகழ்வில் ஈடுபடுகிறான் என்று தகவல் தெரிந்தவுடனே தாய் தான் இதை முதலில் எடுக்க வேண்டும். தந்தைக்கு தெரிந்திருந்தாலும் நேராக அவர் கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது. தாயிடம் சொல்லித்தான் தண்டிக்க வேண்டும். அப்படி தண்டிக்கும் பொழுது சுற்றிலும் யாரும் இருக்கக்கூடாது. உற்றார் உறவினர்களோ, அவங்க அந்த பையனுடைய அண்ணன் தம்பிகளோ, அல்லது அவன் கூட படிக்கிற பசங்களோ, சொந்தக்காரங்களோ, கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட அவர்கள் யாரையும் வைத்துக்கொள்ளாமல் தனியாக கூட்டிக் கொண்டு போய், நீ இந்த தவறு செய்திருக்கிறாய், எனக்கு தெரிந்து விட்டது, இனிமேல் நீ எனக்கு மகனாக, என் அன்பை பெறுபவனாக இந்த குடும்பத்திலே நீ அப்படியே இருக்க வேண்டும் என்றால் எனக்காக
உண்மையிலே நீ அன்புடையவனாக இருந்தால் இந்த வீட்டில் நீ டிபெண்ட்டாக இருக்கிற, ஆங்கில வார்த்தை சொல்வதற்கு மன்னிக்க வேணும். டிபெண்ட்னா எங்களை சார்ந்து தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எங்கள் வருமானத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ இப்போ ஒன்றும் சம்பாதிக்கலை, நீ ஒன்றும் செய்யலை. இதை தொடர்ந்து நீ இந்த சலுகையை பெற வேண்டும் என்றால் இன்னையோடு அந்த பழக்கத்தை நீ விட்டு விடு என்று ஒரு அடி கொடுத்து கூட, முதுகிலோ அல்லது கால் தொடையிலோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அறை கூட கொடுத்து அதிர்ச்சியை உண்டாக்கி, அடிக்கிறதுனா அப்படியே கொன்னுறது இல்லை, ஒரே ஒரு அடி கொடுத்து தண்டனை இருக்கிறது தாயிடத்தில் தனக்கு. இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இனிமேல் நீ இதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த வாக்கியத்தை கவனிங்க. இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா? இனிமேல் நீ இதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று ஊக்கப்படுத்தி அனுப்பிவிடுங்கள். இதில் தவறு செய்யாதீர்கள், இதை அலட்சியப்படுத்தாதீர்கள். தவறு தொடங்கும் போதே இதை செய்ய மறுத்து விட்டீர்கள் என்றால் ஆண் பிள்ளை தவறை தொடர்ந்து கொண்டே இருப்பான். 16 வயசுக்கு மேலே இந்த கவனமாக இருங்கள், கண்காணிப்பாக இருங்கள். இது கண்டிக்கிற பருவம் மட்டுமல்ல, தண்டிக்கிற பருவமும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் பெண் குழந்தைக்கு தவறு நேர்ந்தால் நிச்சயமாக இது தாய்க்கு தான் முதல்ல தெரியும். ஆனால் நேரடியாக தாய் எந்த விஷயத்தையும் அந்த பிள்ளைகிட்ட பேசாதீங்க. பேசினீர்கள் என்றால் தனக்கு இருக்கிற சலுகையை அதிகப்படுத்தி இந்த பெண்ணாக இருக்கிற தாயின் மனத்தை கரைத்து தன் தவறுகளை நியாயப்படுத்தி விடும் அந்த குழந்தை. புரியுதா உங்களுக்கு? எனவே தாய்க்கு ஏதாவது தவறு என்று பெண் பிள்ளையை பற்றி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் பேசாதீர்கள், நடவடிக்கை எடுக்காதீர்கள். கணவரிடத்திலே அல்லது மற்ற பெரிய உறவினர்களிடத்திலே, முறையானவர்களிடத்திலே சொல்லுங்கள். சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை மற்றவர்களை வைத்து கொண்டு கண்டிக்கக்கூடாது. தாயே கூட அங்கே இருக்கக்கூடாது. பெண்ணை தந்தையோ அல்லது தாத்தாவோ பெரியவங்களோ கண்டிக்கும் பொழுது ஒரே ஒருவர் தான் இருக்கும், 1 to 1 தான். ஏன்னா அந்த குழந்தையின் மனநிலையை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அது தான் தவறு செய்தோம் என்பது தாய்க்கு தெரிந்துவிட்டது அல்லது தந்தைக்கு தெரிந்துவிட்டது, ஆண் பிள்ளை தாய்க்கு தெரிந்துவிட்டது என்பதையோ பெண் பிள்ளை தந்தைக்கு தெரிந்துவிட்டதோ என்பதையோ பெருசாக எடுத்துக்காது. பிறருக்கு தெரிந்துவிடும் என்று தெரிந்தால் மனசு உடைஞ்சி போய் ஆமாம் நான் அப்படித்தான் செய்வேன், என்ன பண்ணிடுவீங்க என்கிற மனநிலைக்கு அந்த குழந்தைகள் வந்து விடுகின்றன. எனவே தான் வேறு யாருக்கும் தெரியாது என்கிற வகையிலே பெண் குழந்தை தவறு செய்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் தந்தையிடம் சொல்லி, அது அம்மாவுக்கு கூட தெரியாது எனக்கு தெரியும்னு போய் கூட சொல்லலாம், சொல்லி கூப்பிட்டு கண்டிக்கவும் தண்டிக்கவும், இனிமேல் நீ இதை செய்ய மாட்டேன் நான் நம்புகிறேன் என்ற நம்பிக்கை ஊட்டவும் செய்தால் அந்த பிள்ளை 99% திருந்தி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடக்கத்திலேயே செய்துட்டீங்கன்னா தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி ரொம்ப தூரம் பயணித்து விட்ட பிறகு திருத்த முயற்சிக்காதீர்கள். தொடக்கத்திலேயே அது எப்படிங்க எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒலை கொதிக்குதா கொதிக்கலையான்னு எட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்க. தூரத்தில் இருக்கும்போதே தெரிந்து கொள்ள உங்களுக்கு தெரியுது இல்லையா? வாடையிலேயே தெரிஞ்சுக்குவீங்கல்ல, இந்த ஆணம் நல்லா இருக்குதா குழம்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இது தெரியாதா? சொத்தையாக இருக்குதா காய் நல்லா இருக்குதான்னு பார்த்த உடனே தெரியாதா? கண்காணித்தீர்கள் என்றால், கவனித்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளையின் நடவடிக்கைகளை உங்களால் நிச்சயம் அறிய முடியும். இறைவன் கொடுத்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும், வீண் விரயம் செய்யக்கூடாது என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். தயவு செய்து போதிக்காதீர்கள். இறைவன் கொடுத்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும். உண்ணலாம், பருகலாம், உடுக்கலாம், பிறருக்கு உதவலாம், சக்காத்து கொடுக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், பள்ளி கல்வி முதலானவற்றுக்கு செலவழிக்கலாம், தேவையானவற்றையெல்லாம் செய்யலாம். ஆனால் ஆடம்பரமாக செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு போதிக்காதீர்கள். வாழ்ந்து காட்டுங்கள். தாயும் தகப்பனும் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களால் அப்படி வாழ முடியவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளிடத்தில் அதை எதிர்பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உங்களிலேயே நான் அப்போ ஒரு மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு நினைப்பு வந்ததுன்னா
அந்த மாதிரி இருந்த காலத்தில் உங்கள் பிள்ளை இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பிள்ளை இப்போ இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியுது. நீங்களே தவறான இச்சைகளின் பால், அதாவது மன ஊசலாட்டத்தை உண்டாக்குகிற சைத்தானோடு சேர்ந்து கொண்டு அன்பில்லாதவர்களாய், ஆத்திரமுடையவர்களாய், வஞ்சக எண்ணமுடையவர்களாய், நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல சொற்களும் இல்லாதவர்களாய், மார்க்கப்பற்று இல்லாதவர்களாய், மார்க்க வழிமுறைகளை பேணி பாதுகாக்கின்ற தன்மை இல்லாதவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் மீது குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே அருமை சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை. இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நான் இதில் எல்கேஜி மாதிரி, நீங்கள் இதில் பிஹெச்டி மாதிரி. மனோதத்துவத்தில் தான் நான் பிஹெச்டி, நீங்கள் எல்கேஜி. ஆனால் மார்க்க விஷயத்தில் நான் எல்கேஜி. நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குர்ஆன் என்பது 6666 வசனமும் 114 அத்தியாயமும் மனித குலத்திற்கு நீதியை வழங்குவதற்காக, மனித உறவுகளை செழுமைப்படுத்துவதற்காக, மனித உறவுகளை செழுமைப்படுத்துவதற்காக, மனித குலத்திலே ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் வகுத்து தந்த நீதிகளின் தொகுப்புத்தான், சட்டங்களின் தொகுப்புத்தான், முழுக்க முழுக்க இறைவனின் வசனங்கள் தான். ஒரு வார்த்தை கூட அதில் மனிதனின் வசனம் வார்த்தை இல்லை. ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. மகாதா கவுலுல் பஷர், நிச்சயமாக இது மனிதனின் வார்த்தை இல்லை. அப்படி இறைவனால் வழங்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனை சகோதர சகோதரிகளே, முழுமையாய் 6666 வசனங்களையும் அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டாமா? அது என்ன ஒரு சடங்கு மாதிரி, கிளாஸ் ஓதனா போதும், குச்சு ஓதனா போதும், அர்ரகமா ஓதனா போதும் அப்படின்னு பாட்டாக சாம்பிளுக்கு படிச்சுட்டு யாசின் ஓதனா போதும்னு இருந்துட்டா போதுமா? ஓதுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அறிய வேண்டாமா நீங்கள்? 6666 வசனங்களையும் 114 அத்தியாயத்தையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தர்ஜமாவில் படித்து புரிந்து கொள்ள வேண்டாமா நீங்கள்? அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், பின்பற்றி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், திருக்குர்ஆனை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்தவற்றை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்தவற்றை பின்பற்றி நடந்து பாருங்கள். ஹதீசுகளை தெரிந்தெடுத்த ஹதீசுகளை படித்து பாருங்கள். நபிகள் நாயகத்தின் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து பாருங்கள். சுன்னத்தாக, நாங்கள் சுன்னத்து ஜமாத்து, நாங்கள் தௌஹீத் ஜமாத்துன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நடந்து பாருங்கள். நிச்சயமாக அதிலே இருந்து வருகிற நூறு ஒளியிலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுகிற அந்த நேரிய பாதையிலேயே இறைவன் ஒளிகாட்டி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து தருவான் என்று உணருங்கள். நீங்களே இதை அறியாமல் இருந்து, நீங்களே புரியாமல் இருந்து, நீங்களே உணராமல் இருந்து, நீங்களே நடைமுறைப்படுத்தாமல் இருந்து என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இறைவனையே ஏமாற்றுகிற தன்மை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களை பற்றி இவ்வளவு நேரம் சொன்னேன். எல்லாமே எங்களுக்கே சொல்லியிருக்கிறியாடா பாவி, இந்த பிள்ளைகளுக்கு நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். இந்த சூழலை சொன்னால்தான் புரியும் என்பதற்காக சொன்னேன். இப்பொழுது குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன். இறைவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க தயாராக இருக்கிறான். இளைஞர்களே, ஒரு 14 வயது, 13 வயது, 14 வயது, 15 வயது, 16 வயது, 17 வயது, 18 வயது இருக்கிற இளைஞர்களே, ஆண்களே, பெண்களே, உங்களுக்கு இறைவன் ஒரு பொக்கிஷத்தையே வைத்திருக்கிறான். அதற்கு சந்தோஷம் என்று பெயர், மகிழ்ச்சி என்று பெயர். எந்த பொறுப்புகளும் இல்லாமலே, எந்த கஷ்டங்களும் இல்லாமலே உங்களாலே அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் தந்தையும் தாயும் சந்தோஷம் பெற வேண்டும் என்றால் அதற்கு உழைக்க வேண்டும். நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக உங்கள் தந்தை தாய் உழைத்து உங்களுக்கான சந்தோஷ
சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் பெற வேண்டியது சந்தோஷம் மட்டும்தான். பெறுவதற்கு தயாராக சந்தோஷம் இருக்கிறது. வீட்டிலே, வீதியிலே, கல்வி நிலையத்திலே, ஊரிலே உங்களுக்கான சந்தோஷம் கொட்டி கிடக்கிறது. பிள்ளைகளே, கொட்டி கிடக்கிறது. ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். அந்த கொட்டி கிடக்கிற சந்தோஷத்தை எந்த முயற்சியும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு வசதி செய்து தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இதில் என்ன பெரிய விஷயம்னா, எது சந்தோஷம்னு உங்களுக்கு தெரியலை. சைத்தான் உங்களை வழிகெடுக்கிறான். எது சந்தோஷம் என்று உங்களுக்கு தெரியலை. நான் முதல்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அன்பு சந்தோஷமா, ஆத்திரம் சந்தோஷமா, அமைதி சந்தோஷமா, நிதானம் சந்தோஷமா, பொறாமை கோபம் என்பது சந்தோஷமா? இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சந்தோஷத்தை தேடி போகிற இடத்தில் சந்தோஷம் இல்லை. நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் இச்சையான மனத்தின்படி மதுவிலோ, மாது சுகத்திலோ, சூதாட்டத்திலோ, பணம் இருக்கிற திமிரில் ஆட்டப்பாட்டத்திலோ, ஆடம்பரத்திலோ சந்தோஷம் இருப்பதாய் கருதினீர்கள் என்றால் பிள்ளைகளே, இதற்கான விலையை இம்மையிலும் நீங்கள் தந்தாக வேண்டும், மறுமையிலும் நீங்கள் நரக நெருப்பில் உழன்றாக வேண்டும். இம்மையிலும் இதற்கான விலையை நீங்கள் தந்தாக வேண்டும். மது, மாது, விபச்சாரம், சூது, ஒழுக்கக்கேடு, ஆடம்பரம், ஆணவம் ஆகியவற்றை கடைப்பிடித்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்று நினைக்காதீர்கள் பிள்ளைகளே. சந்தோஷம் அங்கே இல்லை. எங்கே இருக்கிறது சந்தோஷம்? இறைவனை நினைவு கூறுவதில் சந்தோஷம் இருக்கிறது. இறைவன் அளித்தவற்றை அறிந்து கொள்வதில் சந்தோஷம் இருக்கிறது. சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகிய பழக்கத்தை, வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்களுக்கு அவர் உணர்த்திய உணர்த்துதல்களை பின்பற்றுவதில் சந்தோஷம் இருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்றால், அது சில பேர் இளைஞர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. மார்க்கத்தை அறியறதுன்னா, ஐயோ ஜும்மாவான்ற குழந்தைகளை பார்த்துருக்குறேன் நான். அவங்க அறுப்பாங்க சார், என்கிட்டே சொல்கிறான் ஒரு பையன், அங்கே அறுப்பாங்க சார். என்னப்பா அறுப்பாங்கன்னு கேட்டேன். நான் புதுசாக வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியாது. ஜும்மாவில் பயானில் எமாமி என்ன அறுப்பாருன்னு கேட்டால் சொன்னான் பாருங்க, நானும் இது வரைக்கும் ஒரு 10 தடவை போயிருப்பேன் சார். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. போகும்போதெல்லாம் சார், நீ மரணம் அடைஞ்சிட்டீன்னா, நீ மண்ணறைக்கு போயிட்டீன்னா, நரக நெருப்புக்கு போனீங்கன்னா, இப்படியே பேசுகிறார் சார் அந்த ஆள். எப்போ பார்த்தாலும் இதை எங்கள் கிழம்போல்ட்டு அப்பா கேட்டுட்டு இருப்பார், தாத்தா கேட்டுக்கிட்டு இருப்பார். எனக்கு என்ன சார் தலையெழுத்து, அதை போய் கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பிள்ளை சொன்னாங்க என்கிட்ட. இது தப்பு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் மரணம் மரணம்னு அதை பற்றியே பேசுவது என்பது அவசியமில்லை என்று கூட நான் நினைக்கிறேன். எச்சரிக்கை வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான், மறுமையை குறித்து அஞ்சத்தான் வேண்டும். யார் அஞ்ச வேண்டும், எப்பொழுது அஞ்ச வேண்டும் என்றால், கவனியுங்கள், இம்மை வாழ்க்கையிலே இறைவன் காட்டிய நெறிப்படியும் சுன்னத்தாக வாழ்ந்து காட்டினாரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முறைப்படியும் வாழ்கிறவர்கள் நிச்சயம் சொர்க்கம் போவார்கள். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழக்கூடியது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே இருக்கிற நண்பர்கள் கூட நிறைய பேர் நினச்சிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பாய்ங்க ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே நம்ம சோகமாக இருக்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்பவுமே சோகமாக இருக்கிறாங்கன்னு பல பேர் பேச கேட்டிருக்கிறேன் நான். சோகமாக இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிகாட்டப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம். நம்பிக்கையாக வாழ்வதற்கு, நிறைய விஷயங்களை அறிவதற்கு, அறிந்த விஷயங்களை பயன்படுத்துவதற்கு, உலகத்தையே வல்லமையோடு ஆளுவதற்கு, கிலாபத்தாக இறைவனின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு, பொருளாதாரத்தை உச்சகட்டத்துக்கு உயர்த்துவதற்கு, மகிழ்ச்சியாக ஆண் பெண் உறவோடு வாழ்வதற்கு, எல்லாவற்றுக்குமானதுதான் இஸ்லாம் என்பதை இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் இல்லாத மகிழ்ச்சியை நீங்கள் வேற எங்கும் தேடி கண்டுபிடித்து விட முடியாது.
இஸ்லாத்தில் இல்லாத நம்பிக்கையை நீங்கள் வேறு எங்கும் பெற்றுவிட முடியாது. இஸ்லாத்தில் இல்லாத அறிவை, கல்வியை வேறு எங்கும் நீங்கள் பெற்றுவிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பிசிக்ஸ் படிக்கிறீர்கள். பிசிக்ஸில் என்ன படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, தூரத்தை பற்றி, தொலைவை பற்றி, அடுக்குகளை பற்றி, இரும்பின் தன்மையை பற்றி, பாதரசத்தை பற்றி, எதை பற்றி நீங்கள் படித்தாலும் இறைவனின் படைப்பை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனின் படைப்பை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பயன்படுத்தும் முறையை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனையே படித்துக் கொண்டிருப்பது இஸ்லாம் என்றால் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் போட்ட சைபர் அதை 10 ஆக்குகிறது. அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் போட்ட 2 சைபர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டிங்கன்னா அது 100 ஆக்குகிறது. இறைவனை பற்றி அறிவது ஒன்று, அவன் படைத்த படைப்பை பற்றி அறிவதும் பயன்படுத்துவதற்குமான கல்வி சைபராக இருக்குது. இறைவனை பற்றி அறியாமல் இதை மட்டும் இந்த சைபரை படித்துவிட்டு நான் பெரிய படிப்பாளின்னு நினைக்காதீங்க. அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் சைபர் வந்தால் தான் அது 10 ஆகும். அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் 2 சைபர் வந்தால் தான் 100 ஆகும். இப்படி கல்வி என்பது மகிழ்ச்சிக்குரியது. இறைவன் தந்த இந்த மார்க்கம் மகிழ்ச்சியை தருவது. இதற்கு வெளியே மகிழ்ச்சி இல்லை. இளைஞர்களே, புரிந்து கொள்ளுங்கள். மது குடிப்பதிலே அதிலே சில நன்மைகளும் இருக்கின்றன, ஆனால் பெரிய தீமைகள் நிறைய இருக்கின்றன என்று முதல் எச்சரிக்கை கொடுத்த இறைவன் மதுவை முற்றாக தடை செய்து பின்னாலே சொல்லிவிடுகிறான். மதுக்கலயங்கள் உடைக்கப்பட்டு விட்டன. மதுக்கலயங்கள் உடைக்கப்பட்ட பிறகுதான் அரேபிய நாட்டில் மகிழ்ச்சி கலயங்கள் திறக்கப்பட்டன. மதுக்கலயங்கள் உடைக்கப்பட்ட பின்னால் மனத்தினை மயக்கி பிழை செய்ய தூண்டுகிற மது ஒழிந்த பிறகு அதோடு சேர்ந்து விபச்சாரம் ஒழிந்து போய்விட்டது. அதோடு சேர்ந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாய் கொலை செய்கிற தன்மை ஒழிந்து போய்விட்டது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் புரிந்து கொள்வதற்காக. ஒரு காட்டு வழியிலே ஒரு மனிதர்கள் நடந்து போகிற ஒற்றையடி பாதை இருக்கிறது. அங்கே ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க, குண்டா. ஒரு மது கலயத்தை பக்கத்தில் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தையும் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த 3ம் இருக்கிறது. அங்கே ஒரு பெண் அமர்ந்திருக்காங்க, பக்கத்தில் ஒரு மது கலயம் இருக்கிறது, இந்த பக்கத்தில் ஒரு குழந்தைய போட்டு வச்சுருக்காங்க. அந்த வழியாக யார் போனாலும் அந்த பெண்ணை கடந்து தான் போக வேண்டும். கிட்ட கூப்பிட்டு, இந்த வழியை கடந்து நீ போக வேண்டும் என்றால், என்னை கடந்து போக வேண்டும் என்றால் இந்த 3ல் எதையாவது ஒன்றை நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும். ஒன்று மது, இல்லை என்றால் என்னை அனுபவிக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த குழந்தையை கொன்று விட வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் நீ இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ போனவன் பல பேர் இல்லை. ஒருத்தன் பார்த்தான், இந்த பொம்பளையை அனுபவிக்கிறதுன்னா ஐயோ அது ரொம்ப பாவம், இந்த குழந்தைய கொன்னுடுறது ஐயோ ரொம்ப பெரிய பாவம், மது குடிக்கிறது சின்ன பாவம் தானேன்னு மது குடித்தான். மது குடிச்சிட்ட பிறகு அவன் என்ன செஞ்சிருப்பான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவன் மனம் பிழை செய்ய தூண்டியது. அந்த பெண்ணை அனுபவிக்க தொடங்கினான். பக்கத்தில் இருக்கிற குழந்தை அந்த நேரம் பார்த்து கத்துச்சு, கழுத்து மேலே காலை போட்டு மிதித்து கொண்டுட்டான். இப்போ மதுவின் வழியாக வந்தபோது 3 பாவத்தையும் செஞ்சுட்டான். வேறு எந்த பாவத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றோடு போயிருக்கும். மது என்பது அவ்வளவு சீர்கேடானது. அதன் வழியே தான் எல்லா தவறுகளும் நடக்கிறது என்பதனாலே மதுவை ஒழித்தே கட்டுவது என்று இஸ்லாம் முடிவெடுத்து விட்டது. ஆனால் இஸ்லாமிய இளைஞர்கள் சில பேர் அதன் பக்கம் போகிறீர்களே, நியாயம்தானா? அதில் என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து போய்கொண்டிருக்கிறீர்கள். அது தூண்டப்படுவது எதனாலே தெரியுமா? விளம்பரங்களாலே. நிச்சயமாக இதோ எனக்கு டீ கொடுத்துருக்குறாங்க, இந்த டீயை என்னால் இப்படி குடிக்க முடியும், மகிழ்ச்சியாக குடிக்க முடியும். தண்ணீர் இருக்கிறது, மகிழ்ச்சியாக குடிக்க முடியும். இளநீர் இருக்கிறது, சிரித்து கொண்டு குடிக்க முடியும். ஆனால் மதுவாக இது இருந்தால் என்னால் எப்படி குடிக்க முடியும்னு மதுவை தெரிந்தவர்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சு நக்கிக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும். சில பேர் ரொம்ப பிச்சால்தமாக மூக்க பிடிச்சி அடிக்கிறான். தேவைதானா இதெல்லாம்? அவ்வளவு சங்கடப்பட்டு அந்த நாட்டம் பிடிச்ச சரக்கை சாப்பிட்றத இன்னிலேருந்து விட்டுடு. ஏன்னா அதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று உனக்கு எவன் சொன்னது? சாக்கடையை விட கேவலமானது மது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது எவ்வளோ பெரிய ஃபாரின் சரக்காக இருந்தால் ஃபாரின் சாக்கடை,
அது ஃபாரின்ல இருந்து வந்த சாக்கடை. அதில் போய் மகிழ்ச்சியாக உனக்கு பக்கத்தில் போக முடியுமா? ஒரு குழந்தையை கொஞ்ச முடியுமா? உன்னால் உன் தங்கச்சி பாப்பா கிட்ட பேச முடியுமா? மது அறிந்து விட்டு மனத்தினை மயக்கியே பிழை செய்ய தூண்டிடும் மதுக்குடி வெறியினை தவிர்த்திடு சகோதரா. அது மகிழ்ச்சி இல்லை. மது குடித்து விட்டு தாய்கிட்ட பேச முடியுமா? தாய் யாரு தாரம் யாருன்னு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? எவ்வளவு தீமைகள் நடந்து கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஈரா குகை மீது, அந்த ஈரா குகைக்கு ஜுபைர்னூர் மலை மீது ஏறி அழுது தொழுது இறைவனிடத்தில் கெஞ்சி பெற்ற தடையாது. அந்த தடையை மீறுவதற்கு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? ஆக மதுவோ அதே போல பெண்கள் ஆணோடு தொடர்பு கொள்வது என்பது கொள்ளத்தான் வேண்டும். ஆண்களோடு யாரோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? செக்ஸ் உறவு என்பது யாரோடு இருக்க வேண்டும்? யாருக்கு தெரியாது இந்த ரகசியம்? கணவனை தவிர வேறு யாரோடு செக்ஸ் உறவை பற்றி பேசினாலும் சிந்தித்தாலும் நினைத்தாலும் அந்த பெண் விபச்சாரம் செய்துவிட்டாள் என்று அர்த்தம். இது தெரியாதா உங்களுக்கு? இந்த விபச்சாரத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்யறதுக்கு ஏன் துணிகிறீர்கள்? அம்மா கிட்டையும் பாப்பா கிட்டையும் சொல்லுங்க, எனக்கு திருமண வயது வந்து விட்டது, திருமணம் செய்யன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களாவே செல்போனில் படம் வச்சுக்கிட்டு அவனை பார்க்கறது, இவனை பார்க்கறது, எவனை பார்க்கறது. உங்களை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நரக நெருப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது சும்மா வேடிக்கையான மார்க்கம் இல்லை, அது மகிழ்ச்சிக்குரிய மார்க்கம். இம்மையிலே மகிழ்ச்சியை தரும், மறுமையிலே சொர்க்கத்தை தரும். இறைவனின் சட்டங்களை மீறி நடப்பீர்கள் என்றார். ரசூலுல்லாஹ் காட்டிய வழிகளை மீறி நடப்பீர்கள் என்றார். இம்மையிலேயும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள், மறுமையிலேயும் நரக நெருப்பு உங்களுக்கு இறைவனால் சிருஷ்டித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இறை அச்சம் இருக்கிறவனுக்கு வேறு அச்சம் இருக்காது. இறை அச்சம் உடையவனுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு இருக்காது. மகிழ்ச்சியை வெளியே போய் தேடாதீர்கள், மார்க்கத்துக்குள் தேடுங்கள் என்று நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது வினா விடைகளுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மிக நன்றி டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு. மிக சரியான சொற்பொழிவு, சரியான கருத்து. நான் அதிகமாக நகைச்சுவையோடு பேசக்கூடிய டாக்டர் நீங்கள் ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம்னு சொன்னால் கொடுத்துருக்கிற தலைப்பு அது போன்றது. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசி புரிய வச்சுருக்காங்க. அவருக்கு உண்டான பாணியில் நம்மளுடைய ஆள் மனதில் தோடும் அளவிற்கு அல்லாஹ் அவருடைய அறிவு ஞானத்தையும் அவருடைய ஆய்வையும் மிக மிக அதிகப்படுத்தி சமுதாயத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்மளோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தருவாங்க.